வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் போட போகிறோம். என்ன அதுக்கு முதல் நிறைய பேர் கேட்டிருந்தவையால் நீங்கள் என்ன வெள்ளங்கள் இப்போ நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் இது சம்மந்தமாக வீடியோ போட இல்லையாண்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தவையால் அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. என்னென்றால் நாங்கள் வீடியோ எடுக்க போனாங்கள் இல்லையாண்டு இல்லை, போயக்குள்ள ஒரு கிராமத்துக்கு போனாங்க. அந்த கிராமத்தில் ஃபுல்லாக வீடுகள் ஒரு 26-27 குடும்பம் இருக்கிற ஒரு கிராமம். அங்கே ஃபுல்லாக வீடுகள் எல்லாமே வெள்ளத்தில் மூழ்கி இருந்தது. அப்போ அங்கே போயக்குள்ளே அங்கே உள்ள இளைஞர்கள் 2-3 பேர் சும்மா அந்த ரோட்டு வழியை நிற்கக்குள்ள தெரியும் தானே, அவையல் நின்று சும்மா தகாத வார்த்தைகளால் எங்களை பேசினவையல். பேசக்குள்ளே நாங்கள் யோசித்தோம். நான் தான் போனான் இப்போ வரையில் நான் யோசித்தோம். அப்புறம் என்னத்துக்கு இதுக்குள்ளே நாங்கள் போய் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே ஈடுபடுவான்னுட்டு நான் திரும்பி பேசாமல் வீட்டையே வந்துட்டேன். அதிலேருந்து எனக்கு இப்படியான இதுகள் உண்மையிலேயே விருப்பம் இல்லை. அதுக்காக தான் நாங்கள் திருப்பி நேற்றிரவு சமையல் காணொலி ஒன்று போட்டுருந்தாங்களே. அதை விட உண்மையிலேயுமே நாடளாவிய ரீதியில் ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள். அது இயற்கையாக ஒன்றும் செய்யலாது. ஆனால் கடவுளேண்டி இதோட அந்த மழை குறைஞ்சிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நல்லதாக போயிடும். உண்மையாகவே நிறைய சினம் உண்மையிலேயுமே செடியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். ஒன்றும் எங்களாலையும் ஒன்றும் செய்யலாம். உண்மையை சொல்ல போனால் நாங்கள் கூட எங்களோட கிராமத்துக்கு போயிடலாம். என்னென்னா பஸ் ஒரு இட நடுவிலேயே நிற்கிது. அங்கே நிறைய பேர் கூட உண்மையிலே இதில் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அண்ணா முத்தையங்கட்டு காணொலி போடுங்கன்னு கேட்டிருந்தவையால் பஸ் கூட அங்கால போயில்லை. ஏன்னா நாங்கள் பஸ்ஸெலாம் போய் வர்றது, எங்கள்கிட்ட பைக்குகள் அப்படியான இதுகள் இல்லை. பஸ்ஸெலாம் போய் வர நாங்கள் கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களோட வீடியோ ஆரம்பத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கால பஸ் போகாது. அப்போ நாங்கள் போய் அங்கால சின்ன பிள்ளைகளோட உள்ளுக்க போகிறதுன்றது ஒரு சரியான கஷ்டமான விஷயம். அதுதான் இந்த மழை பிரச்சனைக்கு இஞ்சியே நிற்கிறோம். வேண்ட வீட்டு மொத்தம் கூட அண்டையை காட்டியிருப்பேன், ஃபுல்லாக தண்ணி தான். அப்படியான சுச்சுவேஷனில் நாங்களும் வாழ்ந்து வரோம். ஏன்னா அப்போ நாங்கள் இந்த சமையல் காணொலிக்குள்ளே போவோம். நாங்கள் சமையல் நாளந்தான் நாங்கள் வீட்டை சமைக்கிற சாப்பாடு தான் போட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அதுதான் ஆடம்பர சாப்பாடும் இல்லை, இல்லை கடைக்கு போய் அங்கே சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டு வீடியோவும் போடல. ஏன்னா இதை நான் என்னத்துக்கு சொல்ல வரணுன்றால், நேற்றையான் காணொலியில் ஒரு 4-5 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நாடு படுற பாட்டில் உங்களுக்கு இப்போ சாப்பாடு தேவையா, அது தேவையா, இது தேவையான்னு போட்டிருந்தீங்கன்னா அவைகளுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். நாங்கள் வீட்டில் சமைக்கிறது தான் போட்டு கொண்டு வரோம். அப்போ நாங்கள் தொடர்ந்து காணொலிக்குள்ள போவோம். நாங்கள் சுண்டல் செய்ய போகிறோம். சுண்டல் செய்கிறதுக்கு கடலை கிட்டத்தட்ட ஒரு 5 தொடக்கம் 6 மணித்தியாலாம் ஊற வச்சு நாங்கள் ஏன் ஊற வச்சேன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் கடலை நல்லா பொறுமி கொண்டு வரும். மற்றது அவியும் கூடுதலாக. மற்ற கடலை வாங்கிக்க நாங்கள் பார்த்து வாங்க போகணும். ஆக சின்ன கடலையும் இருக்குது, அது கொஞ்சம் அவியாது அந்த கடலை. நாங்கள் வாங்கிக்கே பெரிய கடலை, மற்றது இன்னொன்று வண்டடிக்காத கடலையாகவும் பார்த்து வாங்கணும். இப்போ நாங்கள் அடுப்பு எரியுது. நாங்கள் மண்பானைக்காக அவிய விடப்புறோம். நல்ல வடிவாக நாங்கள் 2 தரம் கழுவி எடுத்துருக்குறோம். கழுவி எடுத்த கடலையே போடப்புறோம். நாங்கள் இந்த கடலை அவியறதுக்கு கடலைண்ட மட்டத்தோட தண்ணி சேர்ப்போம். ஆக கிணக்க தண்ணி விட தேவையில்லை. நாங்கள் கடலைண்ட மட்டத்தோட தண்ணி விட்டால் காணும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ அடுப்பெரியுது, நல்லா பானை அடுப்பில் வைப்போம். இப்படியே நாங்கள் மூடி விடுவோம். கடலை எங்களுக்கு ஓரளவுக்கு அரைவாசி அவிஞ்சா பிறகு நாங்கள் உப்பு சேர்ப்போம். இப்போவே போட்டால் சில கடலை கொஞ்சம் அவியறதுக்கு நேரம் செல்லும். இப்போவே உப்பை போட்டு விட்டால் கடலை தேறின மாதிரி வந்துடும், அவியாது. அதுக்காக நாங்கள் கொஞ்சம் அரைவாசி அவிஞ்சா பிறகு உப்பு சேர்ப்போம். கடலை எங்களுக்கு நல்லா வடிவாக அவியணும். இப்போ அவிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்துருக்கிறோம். பாருங்கள், கருவேப்பிலை எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி தேங்காய் சொட்டு சீவுறதுக்காக தேங்காய் பாதி எடுத்துருக்கிறேன். மாங்காய் எடுத்துருக்கிறேன். மாங்காய் அதோட கேரட் எடுத்துருக்கு. வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் கணக்கு எடுக்கையில் 2 பச்சை மிளகாய். அதே மாதிரி செத்தல் மிளகாயை நாங்கள் 4 செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறோம். இதோடு சேர்த்து நாங்கள் துண்டு மிளகாய் சேர்க்க போகிறோம். கட்டத்தூள்னு சொல்கிறது அது சேர்க்க போகிறோம். இப்போ நாங்கள் படிவாக அதுகளை வெட்டி எடுப்போம். நாங்கள் கேரட், வெங்காயம், மாங்காய் எல்லாம் தோலெல்லாம் படிவாக சீவி போட்டு நல்ல வடிவாக கழுவி போட்டு சின்ன சின்னன்னா வெட்டி எடுக்க போகிறோம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் கேரட்டை ஸ்க்ரேப்பரில் சீவையில் சின்ன சின்னனா தான் வெட்டி எடுக்க போகிறோம் கேரட்டையும். இப்போ இருக்கா கடலையை இருக்கா திறந்து பார்ப்போம். இருக்கா எங்களுக்கு அரைவாசிக்கு அவிஞ்சிட்டது கடலை. இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம்.
உப்பு போட்ட பிறகு நல்ல வடிவாக நாங்கள் அப்படியே கிண்டி விடுவோம். இனி நாங்கள் அப்படியே மூடி விடுவோம். எங்களுக்கு கடலை இன்னொரு கொஞ்சம் நேரம் அவிய இருக்குது. கடலை நல்லா அவிஞ்சால் தான் நல்லா இருக்கும் சுண்டலுக்கு. அதோடு பார்த்திங்கன்னா இங்கால வெங்காயம் வெட்டிட்டோம். அதே மாதிரி பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து நாங்கள் வெட்டியாச்சு. அதுவும் தக்காளி பழம் நல்லா கனிஞ்ச பழம் போடலாம். எங்கள்கிட்ட இப்போ வந்து நல்லா கனிஞ்ச பழமாக கிடைக்கல, அதனால கொஞ்சம் காய்ப்பழமாகவும் இருந்தது, அதைத்தான் போட போகிறோம். மாங்காய் தோலையெல்லாம் சீவி வச்சுருக்கு. கேரட்டை நாங்கள் நல்ல மெல்லிசாக நீளமாக வெட்டி எடுத்தால் சரி, இப்படியே நாங்கள் வெட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். உப்பெல்லாம் போட்ட பிறகு பார்ப்போம் கடலை நல்லா அவிஞ்சிருக்காண்டு. பார்த்தீங்கன்னா கடலை நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க. இந்த தோலெல்லாம் 1-2 உறிஞ்சிருக்கு, அதை வச்சே தெரியும். இனி நாங்கள் கடலையை இறக்கி போட்டு தண்ணியை வடிச்செடுப்போம். இல்லைங்கன்னா தண்ணியை நல்லா நாங்கள் கொஞ்சமும் இல்லாமல் வடிச்செடுப்போம். நாங்கள் கடலை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இனி நாங்கள் சுண்டல் செய்ய தொடங்க போகிறோம். இந்த பெரிய தாஜிக்கான் சுண்டல் செய்ய போகிறோம். அடுப்பில் வைப்போம். சட்டி எங்களுக்கு சூடாகிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விட போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் நல்லா எங்களுக்கு சூடாகிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்காக கடுகும் பெருஞ்சீரகம் எடுத்துருக்குறோம். அதை போட்டுக்கொள்வோம். அதோட பார்த்திங்கன்னா வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம். பச்சை மிளகாயும் செத்தல் மிளகாயும் சேர்த்து போட்டுக்கொள்வோம். அதோட உங்களுக்கு இந்த வெங்காயமும் செத்தல் மிளகாயும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் பதங்கட்டுக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம் செத்தல் மிளகாயெல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு பொரிஞ்சிட்டுது. நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலையே போடுவோம். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். அதோட பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தையும் போடுவோம். தக்காளி பழம் எல்லாம் நல்ல சின்ன நாங்கள் வெட்டி வச்சிருக்கிறோம். அதோட பார்த்திங்கன்னா கேரட் மாங்காய் நல்ல சின்ன சீவி வச்சிருக்கிறோம். தேங்காய் சொட்டும் நல்ல சின்ன வெட்டி வச்சிருக்கிறோம். இவ்வளோத்தையும் நாங்கள் போட்டுக்கொள்வோம். இப்போ நல்ல வடிவாக நாங்கள் இப்படியே பிரட்டி விடுவோம். எங்களுக்கு கேரட் மாங்காய் எல்லாம் நல்ல வதங்கோணும் வண்டி இல்லை, எங்களுக்கு சுண்டலோடு சேர்ந்து கடிபடணும் எங்களுக்கு. அப்போ நல்லா வதங்கோணும் வண்டியில் ஒரு கொஞ்சம் வதங்கினா சரி. எங்களுக்கு கேரட் மாங்காய் அந்த தேங்காய் சொட்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிட்டுது. கடிக்க எங்களுக்கு கடிபடக்கூடிய மாதிரி இருக்கணும், நல்லா வதங்க விடக்கூடாது. அதோட பார்த்திங்கன்னா கட்டர் தூள் போட போகிறோம். நீங்கள் வேணுமெண்டா தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கொள்ளலாம். உரைப்பு கூடவா தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு சின்ன காலம் சாப்பிட்றபடியாக நாங்கள் உரைப்பு வந்து குறைச்சி போட்டுக்கிறோம். அதோட பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்க போகிறோம். கடலைக்கு நாங்கள் உப்பு போட்டு அவிச்சபடியாக நாங்கள் இந்த சேர்வைக்கு மட்டும் அளவாக உப்பு போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு சுண்டலுக்கு இந்த சேர்வையெல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டுது. நாங்கள் அவிச்சு வடித்து வச்சுருக்கிற கடலையை சேர்க்க போகிறோம். இதோட அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். அப்படியே நல்லா பிரட்டி விடுவோம். எங்களுக்கு சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட ரெடி ஆகிட்டுது. பாருங்க இப்படி இருக்கணும் சுண்டல். பார்க்க சாப்பிடணும் போல தான் இருக்கு உண்மையாகவே. நல்ல வாசம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வட்டி வச்சுருந்த நாங்கள் அதை அப்படியே நாங்கள் பிரட்டி போட்டு இறக்க சரி. 2 வெங்காயங்களுக்கு அந்த பச்சையாக கடிபடைக்க நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. அதுக்காக தான் கொஞ்சம் வெங்காயம் நாங்கள் கடைசியாக சேர்த்துனாங்க. இனி நாங்கள் இறக்குவோம். இறக்கி போட்டு நாங்கள் ஒருக்கா இப்படி ஒருக்கா சுண்டலாக குளிச்சு விடுவோம்.
பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல வடிவாக நாங்கள் குலுக்கி விட்டுட்டு கடைசியாக நாங்கள் தேசிக்காய் அப்படி சேர்க்க அப்புறம் நாங்கள் வந்து தக்காளி பழமும் மாங்காயும் சேர்த்துருக்குறோம். அதால் வந்து அளவாக விடுவோம் தேசிப்புளி. கொஞ்சம் கூட சுண்டலண்டபடியாக நாங்கள் ஒரு தேசிப்புளி விடப்புறோம். தேசி விதையெல்லாம் வடிவாக எடுத்து போட்டு நல்ல வடிவாக இப்படி புளிஞ்சு விடுவோம். இப்படியே நாங்கள் குலுக்கி விடுவோம். தேசிப்புளி விட்டால் தான் இந்த சுண்டல் வந்து நல்ல ஒரு அந்த முழுமையான டேஸ்ட் வந்து கிடைக்கும். அந்த சுவை வந்து கிடைக்குமோ. இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் சுட சுட சுண்டல் சாப்பிட போகிறோம். சுண்டல் தனியாக இல்லை, பிளேண்டியும் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். என்ன பிளேண்டியும் குடித்து தான் நாங்கள் இனி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து கடலையில் சுண்டல் செய்து எடுத்தாச்சுன்னா அதோட வந்து தேநீர் பிளேண்டியன் சொல்லுவோமோ ஊற்றி எடுத்துருக்கோம். ஏனென்றால் இதுவும் சூட்டோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். என்ன அதோட சின்னாக்களெல்லாம் நித்திரியா போனீங்க உண்டைக்கிறேன். ஆக்கள் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நித்திர வரட்டிங்க. நித்திர உண்டது நல்லது. அவையிலையும் சேர்த்து நாங்கள் அடிக்கிறோம். அவையில் வந்து என்னடா உண்மையா இந்த உரைப்பு போட முடிஞ்சு சாப்பிட்டுட்டோம். இது கடை ஆக்கள் இப்போ சேர்த்துருக்கேன். வேணா கடையில் பண்ணுற சுண்டல் மாதிரி இருக்குண்ணே. பண்டில் கடையில் ஒன்று ரெண்டு குறைவாக இருக்கும். அந்த கரண்ட் கடை எல்லாம் சுண்டல் பொதுவாக வந்து கோயில் திருவிழா அந்த காலங்களில் கூடுதலாக இருக்கிறது. மற்றது கடற்கரையில் பீச்சு அதாவது கூடுதலாக விற்கிறது. என்ன அதோட இப்போ ரோட்டு கடையில் இருக்கும். அது தரம் சுண்டல்னு சொல்லி அதுக்கு வந்து நிறைய பொருள் போட்டிருக்கிறாங்க. அது வேற அதான் அது வந்து அந்த கணக்கு இது இருக்கும். அது வந்து வேற. இது வந்து நார்மலாக நாங்கள் வீட்டிலேயே சுண்டல். அதான் இரவு நேரம் ஒரு சாப்பாட்டுக்கு இரவு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லை, இரவு நேரம் சாப்பாடே இதுதான். அதோட அந்த உப்பு உரைப்பு புளிப்பெல்லாம் நல்ல கணக்காக இருக்கு சேர்ந்து இருக்கேங்க. லைட்டான அந்த உரைப்பம் அந்த பிளேண்டியும் சேர்த்து குடிக்க நல்லா இருக்குது. இல்லை மழை நேரங்களில் மாறிய காலத்தில் இது நல்ல ஒரு சாப்பாடு. உண்மையாக தாங்க. வேற சத்தான சாப்பாடு தான் எனக்கு. எல்லாமே முழு பொருளுமே சத்தான சாப்பாடு தான். ஃபுல்லாகவே சத்தான பொருள் தான் எனக்கு சேர்த்துருக்கு. நல்ல ஒரு அருமையான சாப்பாடுன்னு தான் சொல்லணும். நல்ல பாய்க்கு நல்ல இதமாக இருக்குது. வேற எங்கட இதில் சொல்ல போகிறேன். எப்படி இருக்கு டேவிட்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல சுட சுட ஒரு பிளேண்டியும் குடிக்க இந்த குளிருக்கு அதில் சுகாரு. இந்த மலைக்கு சுட சுட சாப்பிட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சுண்டல்னு சொல்லணும். நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.